திருமணமானவர்கள் முத்தமிடுவதை நிறுத்தினால் அவர்களின் உறவில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? காதல் மற்றும் திருமண உறவில் இருப்பவர்கள் அடிக்கடி முத்தமிட வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. முத்தம் என்பது தம்பதிகள் தங்கள் அன்பு மற்றும் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் என்று ரொமான்டிக்கான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தம்பதிகளிடையே நெருக்கம் மற்றும் காதலை உயிர்ப்புடன் வைத்திருக்க இது மிகவும் அவசியமானதாகும். அது மட்டுமின்றி முத்தமிடுவதில் சில ஆரோக்கிய நன்மைகளும் உள்ளது. காதலர்களும் திருமணமான தம்பதிகளும் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அது அவர்களின் உறவில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். மேலும் இது உறவில் உள்ள அடிப்படை சிக்கல்களை குறிக்கலாம். தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும்போது அது அவர்களின் உறவில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். உணர்வு ரீதியான விலகல். தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது ஏற்படும் முதல் மற்றும் மோசமான விளைவுகளில் ஒன்று அவர்களுக்கு இடையே அதிகரிக்கும் உணர்வு ரீதியான இடைவெளியாகும். முத்தம் என்பது உடல் ரீதியான செயல்பாடு மட்டுமல்ல, அது தங்கள் துணை மீதுள்ள அன்பு மற்றும் உணர்வுபூர்வமான தொடர்பின் வெளிப்பாடாகும். தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்துவது அவர்களுக்கிடையேயான உணர்வுபூர்வமான நெருக்கம் குறைகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இதன் விளைவாக அவர்களுக்குள் இடைவெளி அதிகரிக்கும். இது தவறான புரிதல்கள், தொடர்பு குறைதல் மற்றும் தனிமையின் உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். நெருக்கம் குறையும். முத்தமிடுவது என்பது காதல் உறவில் உடல் நெருக்கத்திற்கான தொடக்க புள்ளியாகும். இது தம்பதிகளின் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தூண்டுகிறது, மேலும் நெருக்கமான தருணங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும்போது அது பெரும்பாலும் ஒட்டுமொத்த உடல் நெருக்கத்தில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்துகிறது. நெருக்கம் குறையும். முத்தமிடுவது என்பது காதல் உறவில் உடல் நெருக்கத்திற்கான தொடக்க புள்ளியாகும். இது தம்பதிகளின் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தூண்டுகிறது, மேலும் நெருக்கமான தருணங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும்போது அது பெரும்பாலும் ஒட்டுமொத்த உடல் நெருக்கத்தில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்துகிறது. முத்தங்கள் இல்லாததால் அரவணைப்பு, கட்டிப்பிடித்தல் மற்றும் இறுதியில் பாலியல் செயல்பாடு போன்றவை முற்றிலும் குறையும். இந்த பாலியல் செயல்பாட்டின் குறைவு உறவுகளில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். உடல் நெருக்கம் உடல் ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் உறவில் பாதுகாப்பு மற்றும் திருப்தி உணர்வை வளர்க்கிறது. தம்பதிகள் முத்தமிடுவதை தவிர்க்கும்போது அது வேறொருவரிடம் அதை நாட வைக்கும். கம்யூனிகேஷன் குறையும். முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, உறவில் தொடர்பு கொள்ளும் அழகிய வழிமுறையும் கூட. இது ஒருவரின் உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது. தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும்போது ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் குறையும். உறவில் வாய்மொழி தொடர்பு முக்கியமானது, அதேபோல முத்தமிடுவது போன்ற செயல்களும் முக்கியமானவை. உடல் நெருக்கம் இல்லாதது தம்பதிகளிடையே பயனுள்ள தகவல் தொடர்புக்கு தடையாக இருக்கும். இதனால் தவறான புரிதல்கள் எளிதில் ஏற்படலாம். சுயமரியாதை குறைகிறது. முத்தம் என்பது தங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பை வெளிப்படுத்தும் வழி மட்டுமல்ல, இது அவர்களின் சுயமரியாதைக்கான ஆதாரமாகவும் இருக்கிறது. தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும்போது அது அவர்களின் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை பாதிக்கும். முத்தம் உங்கள் துணைக்கு நேசிக்கப்படும் மற்றும் கவர்ச்சிகரமான உணர்வை வழங்குகிறது, இது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. வழக்கமான முத்தங்கள் இல்லாத போது ஒருவர் தங்கள் தோற்றம் பற்றியும் கவர்ச்சி பற்றியும் சந்தேகம் கொள்ளலாம். இது சந்தேகம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். துரோகத்தின் ஆபத்து அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தினால் அவர்கள் தங்கள் துணை துரோகம் செய்வதற்கான சூழலை உருவாக்குகிறார்கள். அனைத்து துரோகங்களும் உடல் ரீதியான நெருக்கம் இல்லாததால் ஏற்படுவதில்லை, அது ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். உடல் ரீதியான நெருக்கம் இல்லாதபோது தங்கள் திருமணம் மகிழ்ச்சியானதாக இல்லை மற்றும் தாங்கள் தோற்றுவிட்டது போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் அவர்கள் அந்த உடல் ரீதியான நெருக்கத்தை வேறொருவரிடம் தேடத் தொடங்கலாம்.